ஒரு மகாராஜாவே ஒரு சாதாரண தொழிலாளிக்கு வெத்தலை மடிச்சு கொடுத்த கதை கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. தஞ்சை பெரிய கோவில் எல்லாருக்குமே தெரியும். மாபெரும் கோவில், எல்லாரும் போய் பார்த்திருப்பீங்க. இட்ஸ் அ வண்டர். அது ஒரு பெரிய அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில். அதுல ஒரு கதை இருக்கு. அது நடந்ததா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஈவன் அது ஒரு கற்பனை கதைனா கூட அது ஒரு அருமையான கதை. அது ஒரு பெரிய பாடமும் இருக்கு. அது என்னன்னா, மகாராஜா ராஜராஜ சோழன் அவர் அப்பப்போ இந்த கோவில் வேலையில் நடக்கும்போது அப்பப்போ பார்ப்பார். அப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி அவர் போகும்போது, மகாராஜா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு ராஜாவை தானே பார்க்க போவாங்க. வாழ்த்தணும், பாடணும், புகழ்த்தணும், எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா அந்த நந்தி சிலையில வேலை செஞ்சிருந்த அந்த சிற்பி மட்டும் போகவே இல்லை. ஒரு வயசானவர், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. மகாராஜா எல்லாரையும் பார்க்கறாரு. பார்த்து சந்தோஷம், ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்களே சொல்லி எல்லாம் பேசும்போது அவருக்கு அந்த சிற்பிய காணுமேன்னு தோணி இருக்கு. அப்போ அவர் கேட்டாராம், எங்க அவருன்னு. சில பேர் ஏத்தி விட்டாங்களாம். அவர் வரல, அவர் வேலையை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உங்களை கூட பார்க்க வராம அங்கேயே உட்காந்துருக்காருன்னு. அது மாதிரி மக்கள் அப்போல இருந்தே இருந்திருக்காங்க. கரெக்டா? அது கேட்டோன்னே மகாராஜா ஒண்ணும் இல்ல, ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. இங்க சிற்பி எப்படின்னா, வேலை செய்யும் போது அவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருப்பானா. அவர் வேலை செய்யும் போதெல்லாம் அவன் அவருக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கணும். மென்றுண்டே தான் அவர் வேலை செய்வார். அந்த பையன் போயிட்டான் மகாராஜா பாக்குறதுக்கு. அப்ப அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு வெத்தலை தேவைப்பட்டது. அப்போ வெத்தலையை கூடுறா அப்படின்னு வெத்தலையை அழகா மடிச்சு அப்படி கொடுத்தோன்னே அவரு மென்னுண்டே வேலை செஞ்சுட்டு கொஞ்ச கழிச்சு அதை துப்பணும் இல்லையா, துப்புறதுக்கு அப்படி எங்க அந்த கிண்ணம் அப்படின்னும் போது கிண்ணத்தை நீட்டுறாரு. யாரு? மகாராஜா. அந்த வெத்தலையை கொடுத்ததே அவர் தான். இவர் திரும்பினவர் மகாராஜாவை பார்த்தோன்னு நடுங்கி போயிட்டாரு. ஐயோ, மகாராஜாவை நம்மள வெத்தலை கொடுத்திருக்காரு, அவரை கிண்ணத்தை துப்புறதுக்கு கொடுத்த கிண்ணம் கூட அவர் தானே கையில வச்சிருந்தாரு சொல்லி அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். மகாராஜா சொன்னா, மன்னிப்புலாம் தேவையே இல்லை, நீ பண்ற வேலை, உன்னுடைய அந்த ஒர்க்ல இருக்கிற அந்த சின்சியரிட்டி, அந்த கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்க கிட்ட இருக்கிறதுல இந்த ராஜ்யத்துக்கே ஒரு பெருமை அப்படி சொல்லி பாராட்டினார். அது இன்னொரு விஷயம் இருக்கு. உன் வேலையை நீ நல்லா பாரு, என்ன நீ பார்த்து புகழ்த்தணுங்கிறது அவசியமே இல்லை. யார் யாரு அவங்கவுங்க வேலையை சிறப்பா செய்யறாங்களோ செஞ்சீங்கன்னா, இந்த கேஸ்ல மகாராஜா, ஆனா நம்ம நார்மலான கேஸ்ல உங்களுடைய முதலாளி, உங்களுடைய பாஸ், உங்க மேனேஜர் அவங்களே தேடி வருவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நம்ம யாருக்கும் போய் ஜாலராடிக்கணும் அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம நல்லா பண்ணணும், மரியாதையா இருந்தா போறோம். ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட பாக்குறது என்னன்னா, உங்களோட தொழில் சுத்தம், உங்களுடைய கமிட்மெண்ட், சின்சியரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் கடைசியில அந்த அவுட்புட். அந்த அவுட்புட்டுக்கு நந்தி சிலை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு, பிரமாதமா இருக்கும். இது என்ன ஒரு அழகுனா, இதே கதை இன்னும் 2-3 கோவில் இருக்கு. பத்மநாப சுவாமி டெம்பிள் கோவில் திருவேண்டரம், அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே தான். அது கற்பனை கதையா இருந்தா கூட இவ்வளவு பியூட்டிஃபுல்லான கதை. அதனால நாளைக்கு நீங்க ஏதாவது உங்க வேலையை ரொம்ப சின்சியரா ஃபோக்கஸ்டா பண்ணும்போது உங்க வேலையை பாருங்க, நோ ப்ராப்ளம். உங்களை தேடி மகாராஜா இல்லைன்னா கூட உங்களுடைய மேனேஜர் கண்டிப்பா பார்ப்பார்.